திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். தொழிற்சாலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்து 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 400 டன் கடல் நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழிற்சாலையில் உள்ள 2 டன் அமோனியா வாயு அகற்றப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அமோனியா வாயுவை அப்புறப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவிதா தொழிற்சாலையில் நேற்று ஆய்வு மேற்கொண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள், மெட்ராஸ் பெர்டிலைசர் லிமிடெட், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனங்களில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆலோசனை நடத்தினார். அமோனியா வாயு அகற்றப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் வல்லுநர் குழுவிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இதையடுத்து இன்று அமோனியா வாயு கையாள்வதற்கான வல்லுநர்கள் குழு, பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து வரவழைக்கப்பட்டு 500 மீட்டர் தூரம் வரை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து போக்குவரத்து பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருகே உள்ள தொழிற்சாலை, பள்ளி, அங்கன்வாடிக்கும் இன்று விடுமுறை அளிக்க அறிவுறுத்தப்பட்டு 300 மீட்டர் சுற்றளவில் குடியிருப்புகள் ஏதும் இல்லை என்றும், இருந்த போதிலும் சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீண் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும், பதட்டம் அடைய வேண்டாம் எனவும் ஆட்டோ மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கான பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. 716 தேசிய நெடுஞ்சாலையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு ஊத்துக்கோட்டையில் இருந்து ஜனபச்சத்திரம், ரெட்டின் சிங் நோக்கி வரும் கனரக வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்கள் சுனைமேனி ஜங்ஷனில் இருந்து இடதுபுறம் திருப்பி கவரப்பட்டை வழியாக கும்மிடிப்பூண்டி நோக்கி செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனபச்சத்திரத்திலிருந்து பெரியபாளையம் மற்றும் ஊத்துக்கோட்டை செல்லும் அனைத்து வாகனம் கவரப்பேட்டை வழியாக செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அமோனியா வாயுவை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தொடங்கியுள்ளது.